ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் அச்சூஸ் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் சமையல்லாம் கிடையாது, ஒரு குட்டி ட்ராவல் விலாகு, பர்ச்சேஸ் விலாக் தான் பார்க்க போகிறோம். பிஸ்னஸ்க்கு ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணும், ஹோல்சேலாக வாங்கணும், சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர்ட்ட ரெஃபரன்ஸ்லாம் கேட்டு எல்லாருமே ரெஃபர் பண்ணதில் மேஜர் லிஸ்ட்டாக மதுரை இருந்தது. சரி, ஃபைனலாக மதுரையே ரீச் ஆகிடலான்னு சொல்லிட்டு மதுரைக்கு போயாச்சு. மதுரையும் ரீச் ஆகியாச்சு. நாங்கள் ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டோம். மதுரை ஒரு 10 o'clockலாம் ரீச் ஆகிட்டோம். சரி, ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு நம்ம பிரிஸ்காக பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு நமக்கு ஷாப்பை கண்டுபிடிக்கிறது ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஷாப்போட நேம் விவேகா எசன்ஸ் மார்ட்டு. ஃபைனலி ஷாப்புக்கும் வந்தாச்சு. ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்தது. நம்ம ஒவ்வொரு கடையாக போய் தேடி அலைஞ்சு ஒன்று ஒன்றா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரே கடையில் நம்ம எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். நான் நிறையா ப்ராடக்ட்ஸை பார்த்தேன். எனக்கு தெரியாத ப்ராடக்ட்ஸ்லாம் இங்கே இருந்தது. எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பர்சனலாக எனக்கு ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, கேக்கோட டின் ப்ரைஸ் கொஞ்சம் எனக்கு கூட இருந்த மாதிரி தெரிஞ்சுது. மேபி நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்தாலும் இருக்கலாம். எனக்கு பர்சனலாக டின் சைஸஸ்லாம் கொஞ்சம் ப்ரைஸ் கூட இருந்த மாதிரி தெரிஞ்சுது. மற்றபடி ப்ரௌனி பாக்ஸஸ்ஸு, கப் கேக்ஸு, மோல்ட்ஸு இது எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்தது. கட்லரி நைஃபு, பீஸா கட்லரு, ஸ்பேச்சுலா இது எல்லாமே ப்ராடக்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. ப்ரைஸும் ரொம்ப லோவாக இருந்தது. நிறைய நியூ ப்ராடக்ட்ஸ் இங்கே நான் சர்ச் பண்ணேன். நிறையவே அவங்கள்ட்டேருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இதை வச்சு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் நியூவாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஸ்ப்ரே பாட்டில்ஸு, அதில் நிறைய கலர் வெரைட்டிஸு, சுகர் பால்ஸு இது எல்லாமே லோவஸ்ட் ப்ரைஸில் அவைலபிளாக இருந்தது. பவுலு, கப் கேக்கு மோல்டு, ப்ரௌனி டப்பு இது எல்லாமே ஹோல்சேலில் ரொம்ப ப்ரைஸ் கம்மி பண்ணி தராங்க. நீங்கள் கண்டிப்பாக அந்த கடையை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் கிட்கேட் சாக்லேட் ஃபில்லிங்கு, குனஃபா ஃபில்லிங்கு, பட்டர்ஸ்காட்ச் ஃபில்லிங் இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. இது நிறைய கடையில் சர்ச் பண்ணி பார்த்தா எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. பட் இந்த கடையில் எனக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடச்சிது. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஹோம் பேக்கர்ஸ்க்கு எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிமார்ட் போன வீடியோவும் இதில் இருக்குது. நான் என்னென்ன ப்ரைஸ்க்கு அஃபோர்டபுளாக வாங்கினேன்னு சொல்லிட்டு நான் எல்லாமே காமிக்கிறேன். அந்த ஷாப்பில் எனக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு என்னோடய லோகோவை பிரிண்ட் போடலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஷாப்புக்கு வந்தாச்சு. என்னோடய லோகோவை அந்த கம்ப்யூட்டரில் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. கண்டிப்பாக என்னோடய பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போவேன். எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிட்டு மதுரையோட ஃபேமஸ் ஜிகிர்தண்டா சாப்பிடாம போனால் ரொம்ப தப்பாயிடும். அதனால் அதையும் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ்க்கு டிமார்ட்டு கிளம்பியாச்சு. டிமார்ட் நான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்மளோட விஷில் இல்லாத லிஸ்ட்டு இது எல்லாமே நம்மளுக்கு வாங்கணும்னு தோணும். பட் ஒரு எய்மோடு போனேன். முன்னாடியே பிளான் போட்டு வச்சுக்கிட்டேன், இது மட்டும் தான் நம்ம வாங்க போகிறோம் அப்படிங்கிற பிளான் இருந்தது. அதை மட்டும் நான் கரெக்டாக நோட் பண்ணிக்கிட்டு அதை மட்டும் வாங்கிட்டு வந்தனால எனக்கு ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் நான் எல்லா திங்ஸுமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். ரொம்பவே சீப்பாக இருந்தது எல்லாத்தோடைய ப்ரைஸுமே. எனக்கு கிச்சனோட ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒன்று வாங்கும்போது எல்லா திங்ஸையும் வாங்கிடணும்னு தோணுச்சு. பட் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன், இந்த திங்ஸ் மட்டும் தான் வாங்கணும், இந்த திங்ஸ் மட்டும் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த திங்ஸை மட்டும் வாங்கிட்டு வந்தேன். கண்டிப்பாக இதில் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத தனி வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. நம்மளோட பிஸ்கெட் செக்ஷனில், நம்மளோட சாக்லேட் செக்ஷனு, நெக்ஸ்ட்டு ஆயில் செக்ஷனில் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருந்தது. சும்மா ட்ரெஸ்லாம் விசிட் பண்ணி பார்த்துட்ருந்தோம், எவ்வளோ ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே 200, 300 இந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. 500குள்ளே தான் ட்ரெஸ்ஸஸ்லாம் மேக்ஸிமம் இருந்தது.
எல்லா திங்ஸுமே வாங்கியாச்சு, ரொம்பவும் டயர்டாயாச்சு. பேக் டு ஹோம் கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog-ஓட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய்.